விளாத்திக்குளத்துல மாணவி கொலை சம்பவம் குறித்து இப்ப பரபரப்பான தகவல்கள் வெளியாகியிருக்கு. குறிப்பா இப்ப குற்றவாளி சிக்கி இருக்கிறதாக தகவலும் வெளியாகியிருக்கு. மாணவி சடலமாக மீட்கப்பட்ட பகுதிக்கு வந்து சென்ற பைக் ஒன்றின் பதிவு எண்ணை கொண்டு குற்றவாளியை போலீசார் தேடி இருக்காங்க. சம்பவ இடத்தில் கிடைத்த பைக் பார்த்திபனூரை சேர்ந்த ஒருவருடையது அப்படிங்கிறதும் அது திருடு போனது அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. விசாரணையில பார்த்திபனூரை சேர்ந்த ஒருவருடைய பைக்கு திருடிய குற்றவாளி விளாத்திக்குளம் வந்தது தெரிய வந்திருக்கு. இந்த நிலைமையில பார்த்திபனூர்ல பைக்கு திருடிய நபர் சாயல்குடியை சேர்ந்த தர்ம முனீஸ்வரன் அப்படிங்கிற நபர் அப்படின்னு போலீசார் கண்டுபிடிச்சிருக்காங்க. தூத்துக்குடி நீதிமன்றத்தில் வச்சு குற்றவாளி தர்ம முனீஸ்வரனை தனிப்படை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. விளாத்திக்குளம் காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய காற்றாலை ஒன்றில் இருந்த சிசிடிவி மூலமா பைக்ல மர்மநபர் வந்து போனது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மாணவியுடைய நகத்துல இருந்த குற்றவாளியுடைய சிறிய சதை துணுக்கு கொண்டு முதல்ல டிஎன்ஏ சோதனையை போலீசார் நடத்தியிருக்காங்க. கைதான தர்ம முனீஸ்வரனை டிஎன்ஏ சோதனைக்கு உட்படுத்தியதுல மாணவியுடைய நகத்துல கிடைச்ச சதையோட ஒத்து போயிருக்கு. இதனால குற்றவாளி உறுதி செய்யப்பட்டிருக்கான். குற்றவாளியுடைய பின்னணி தான் பகீர்னு இருக்கு. கடந்த 2020ஆம் ஆண்டு கோவில்பட்டி அடுத்த கீழஈரால் பகுதியில் 65 வயது மூதாட்டிய பாலியல் வன்கொடுமை செய்து கொன்ற வழக்கில் சிறை சென்றவன் தான் இந்த குற்றவாளி. மூதாட்டிய கொன்ற வழக்கில் 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நிலைமையில ஜாமீன்ல வந்து இப்படி ஒரு குற்ற செயலில் ஈடுபட்டிருக்கான். இப்படி விளாத்திக்குளம் சம்பவம் நடைபெற்று 9 நாட்களுக்கு அப்புறமா குற்றவாளியை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. இப்ப